நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. இது ஈரோட்டில் இருக்கிற சித்தோட்டில் இருக்கு. இன்னைக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 5000 லிட்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. செப்டிக் டேங்க்னா என்னங்க? மனித கழிவுகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஸ்டோரேஜ் டேங்க். அது நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? இதுவே பயோ டேங்க் அப்படின்னா அந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால நீங்கள் அந்த டேங்கை க்ளீன் பண்ண தேவையில்லை. இதை தான் நம்ம பயோ டேங்க்னு சொல்கிறோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி தாங்க குழி எடுத்தோம். அதுலயே எவ்வளவு ஊத்து தண்ணி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா அந்த டேங்க் சீக்கிரமா நிறைஞ்சிருங்க. நீங்க லாரி வச்சு க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப அது நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். இதுவே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கான்கிரீட்ல பயோ டேங்க் கிடைக்குது, பிவிசில கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல கிடைக்குது. இந்த டேங்க் எல்லாம் நீங்க வாங்கி இந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஊத்து தண்ணி ஊறிட்டே இருக்கிறதுனால அந்த டேங்குக்குள்ள நீங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் கொடுத்து நீங்க பாக்டீரியாவை வாங்கி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ள இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல நீங்க வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கை வடிவமைச்சிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேங்கை நம்ம ரிஜிடட் எஃப்ஆர்பிங்கிற ஃபேப்ரிக்ல செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ற ஃபேப்ரிக்கும் இந்த டேங்க் மேலே கோட்டிங் கொடுக்கறதுனால இந்த டேங்குக்குள்ள இருக்கிற வெப்பநிலை எப்போதுமே சீரா இருக்குங்க. அதாவது 365 நாளும் இதுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் ஈவனா தான் இருக்கும். எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரிங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, இதுக்குள்ள இருக்கிற பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகிட்டே இருக்குங்க. இதுவே நீங்கள் கான்கிரீட்லேயோ இல்லை பிவிசிலையோ இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் இருக்கிற பயோ டேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கான்கிரீட் பிவிசி எல்லாம் வெயில் அடிச்சதுன்னா அது சூடாயிருங்க. இதுவே மழை பெஞ்சதுன்னா அது சில்லுனாயிரும். இந்த மாதிரி மாறி மாறி டெம்பரேச்சர் இருக்கிறதுனால தான் அதுக்குள்ளேயெல்லாம் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதிலிருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளை வெளியே வர்றதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. இந்த டேங்க் இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதாவது 2 பேர்லேருந்து 580 பேர் யூஸ் பண்ணுற வரைக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காகவே செஞ்சு கொடுக்க முடியுங்க. உங்களுக்கு நீளமோ அகலமோ குறைவாக இருந்துச்சுன்னா கூட உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக கூட டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.